தெரியுமா? சஹாபாக்களுக்கு எந்த ஞானம், குரானே ஒழுங்கா தெரியாது சொல்றாருங்க. குரானை பற்றி சொல்லும் பொழுது குரானை திருமறையில வானத்தை கூரை என்று சொல்லுது. வானத்தை உங்களுக்கு கூரை ஆக்கி இருக்கிறோம், சக்ஃபம் மஹ்ஃபூதா, இந்த கூரை ஆக்கி இருக்கிறோம்னு சொல்லுது. இப்ப இவர் கேட்கிறாரு, வானத்தை கூரைன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்குமா? இவருக்கு விளங்கிருச்சான், சஹாபாக்களுக்கு இங்க விளங்கலையா. வானம் கூரையா இருந்தா எப்படி? மழை பெஞ்சா மழை பெய்யக்கூடாதுல்ல. இவர் மக்கள்கிட்ட கேட்கிறாருங்க, வானத்தை கூரைன்னு அல்லாஹ் சொல்றான். கூரை இருந்துச்சுன்னா வெயில் அடிக்க கூடாது, மழை பெய்யக்கூடாது, காத்தடிக்க கூடாது. அப்ப வானம் கூரையா இருந்துகிட்டு கூட காத்தும் அடிக்குது, மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குதுன்னு சொன்னா அப்ப கூரை எப்படி ஆகும்? இது சஹாபாக்க புரிஞ்சிருப்பாங்களா? நம்ம புரிஞ்சிருப்போம். சொல்றாரு, அவர் புரிஞ்ச கதையும் கேளுங்க. அப்படி வழங்க கொள்ள முடியும். அந்த சில விஷயங்கள் உதாரணமா என்ன, அதாவது வானத்தை கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்றான் குரான்ல. வானம் எங்களுக்குள்ள கூரையா இருக்குது, கூரையா இருக்குது, விளங்குமா? சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்குமா? வானம் எங்க கூரையா இருக்குது? கூரைன்னா என்ன செய்யணும்? கூரை மழையில இருந்து நம்மளை காப்பாத்தணும், வெயில இருந்து காப்பாத்தணும், எல்லாம் மேல உழுந்துகிட்டு கூரைங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேல மழை கொட்டுது, வெயில் படுது, ஆனா வானத்தை என்ன செய்யறான்ல கூரைங்கிறான். விளங்குமா? ஏதாவது அந்த மக்களுக்கு விளங்கி இருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது, வானம் கூரைன்னா இது வேற ஒரு கூரையா தான் இருக்குது. விளங்குற மாதிரி விளங்கிட்டீங்களா? வானம் கூரை இல்ல, அது கூரையா தான் இருக்குது. இவர் விளங்குற விளக்கம் இருக்கேன். நீயாவது விலைக்கு சொல்லி இருக்குது, அட நீயாவது கூரை எப்படின்னு விலைக்கு இருக்கணுமா இல்லையா? இவர் விளங்கிட்டாராம், வானம் கூரையா இருக்கா, கூரையா இருக்குது. சஹாபாக்களுக்கு தெரியல, இவருக்கு தெரிஞ்சிருச்சு. சஹாபாக்களுக்கு என்னங்க தெரியும்? அபூ ஹுரைராவுக்கு காண்டம் என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாருங்க. போடுப்பா, தீர்ப்பு சொல்லிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளத காண்டம் யூஸ் பண்ணலாமா? என்ன சொல்லிருப்பாரு ஒரு சாபிட்ட போய், அபூ ஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா? காண்டம் அப்படின்னா என்ன கேட்பாரா இல்லையா? அபூ ஹுரைரா உங்களுக்கு வழங்குதா இல்லையா? திரும்ப போடுப்பா, தீர்ப்பு சொல்லிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளத காண்டம் யூஸ் பண்ணலாமா? என்ன சொல்லிருப்பாரு ஒரு சாபிட்ட போய், அபூ ஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா? காண்டம் அப்படின்னா என்ன கேட்பாரா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு வழங்குதா இல்லையா? வழங்குதா? அபூ ஹுரைராக்கு காண்டம் ஏன் தெரியும்? உனக்கு தான் தெரியணும். தேவைப்படும் அங்க அதான் நெட்ல கிளிகிளின்னு கிளிக்கிறானே சங்கேசுகான தெரியல. எங்க சஹாபாக்களோட எந்த வார்த்தையை பயன்படுத்த கூடிய ஒரு என்ன, எந்த வார்த்தையால சொல்றது நமக்கு புரியல. எவ்வளவு மோசமான வார்த்தை. வசமாயி தாத்திர் ரஜா, வானம் திரும்பி தரக்கூடிய வல்லது. ஒரு பொருளை கொண்டு போய் திரும்ப அந்த வானம் திருப்பி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு தப்சீர்ல ஏகப்பட்ட விளக்கம். சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள் பல பேர் சொன்ன விளக்கங்கள் ஹதீஸுடைய குர்ஆனுடைய தப்சீர்கள்ல இருக்குது. இவர் சொல்றாருங்க, வானம் திரும்பி திரும்ப அந்த சஹாபாக்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுங்கிறார். கேள்பா, வாங்கிருக்குமா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு உள்ளவனு என்ன செய்யுது? நம்ம இங்க இருந்து வீடியோ அனுப்புறோம், மேல இருந்து உங்களை திருப்பி தருகிறது. எத்தனை விஷயங்களை மேல போய் திருப்பி வருதா இல்லையா? அப்படி ஒரு தண்ணியை மேல திருப்பி தான் மழை கொட்டு திருப்பி தருகிறது. இப்படி எத்தனை விஷயங்கள் திருப்பி தரக்கூடியதா இருக்கு. அதை வழங்கி எங்க இமாம்கள் இந்த மாதிரி ஆய்வெல்லாம் தரலைங்க. ஒவ்வொன்றையும் சொல்லும் போது அதுக்கு உண்டான இப்படி சத்திய சஹாபாக்களை சீரழிக்கும் விதமாக இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்துருமேயானால் ஃபாலர் ராசி வல் ஐன், அல்லாஹ்வுடைய இருந்து எந்த தீர்மானமும் தீர்ப்பும் தெளிவுரையும் வருமையானால் தலையாலும் கண்ணாலும் ஒத்தி எடுத்துக் கொள்வேன். ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து எது வருமையானால் என்னுடைய தலையாலும் என்னுடைய கண்ணாலும் ஒத்தி அதை ஏற்றுக்கொள்வேன். சத்திய சஹாபாக்கள் இருந்து வந்தாலும் கூட நான் அதை அப்படியே ஃபாலர் ராசி வல் ஐன், சத்திய சஹாபாக்கள் விளக்கமுடையவர்கள், தீர்மானமான விளக்கமுடையவர்கள், தீர்க்கமான ஞானமுடையவர்கள். அவர்களை பார்த்து வானம் திருப்பி தரணும் என்னன்னு தெரியாது, காண்டம்டா என்னன்னு தெரியாது, கடல்னு கூட தெரியாது. அவங்க சஹாபாக்களுக்கு கடலே பார்த்தது இல்லையா? கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னா என்ன விளங்கி இருக்கும் உங்களுக்கு? கடலே பார்க்காதா? கடல் பார்க்காதா? ஏதாவது விளங்கி இருக்குமா? நமக்கு விளங்குது. இப்ப நமக்கு சுனாமிக்கு பிறகு எவ்வளவு விஷயங்கள் விளங்குது. சுனாமிக்கு முந்தி திரும்ப போடுப்பா, கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னா என்ன விளங்கி இருக்கும் உங்களுக்கு? கடலே பார்க்காதா? கடல்ல போகாத ஏதாவது விளங்கி இருக்குமா? விளங்குது. இப்ப நமக்கு சுனாமிக்கு பிறகு எவ்வளவு விஷயங்கள் விளங்குது. சுனாமிக்கு முந்தி கடலை பார்க்காத தொண்டி கடலை சொல்றாரு. 40 கிலோமீட்டர்ல ஜித்தா இருக்குது, 40-50 கிலோமீட்டர்ல பூரா கடல்.
அபிசீனியாவுக்கு கடல்ல போனாங்கன்னு எத்தனை கப்பல்ல போனாங்க சஹாபாக்கள் வந்திருக்குது. கப்பல்ல யுத்தம் பண்ணாங்க. ஒரு சரித்திரம் கூட தெரியாத ஆளுங்க. இவர் மார்க்கம் சொல்ல வந்துட்டார்.